ப்ளவுஸில் எப்படி காஜா கட்டுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நூலை எடுத்து, அதாவது இப்போ இதில் பார்த்திங்கன்னா 4 லைன் இருக்குது. இந்த பக்கம் 2 லைன், அந்த பக்கம் 2 லைன் விட்டு கீழே நான் முச்சு போட்டுட்டேன். இப்போ ப்ளவுஸ் மார்க் பண்ணியிருக்கிற கீழ்ப்பக்கத்துலேருந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி மேல் பக்கத்தில் ஊசியை எடுத்துக்கோங்க. எடுத்து துணியோட மேல் துணி, அதாவது ஒரே ஒரு துணி கிட்ட ஊசியை விட்டு நாம் ஃபஸ்ட்டு குத்தி எடுத்தோம் பார்த்திங்களா, அதில் விட்டு ஒரு வாட்டி ஒரு முறை இன்னொரு வாட்டி விட்டு எடுத்துருக்கேன். 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மொத்த நூலையும் நான் ஊசியில் மேல் பக்கமாக எடுத்து ஊசியோட முன் பக்கத்தில் இருக்கிற நூல் அதை எடுத்து நான் எப்படி சுற்றுறனோ அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் சுற்றி சுற்றி கீழ்ப்பக்கமாக இழுக்கணும். நாம் அப்போ தான் நமக்கு அந்த முடிச்சு ஒரே இடத்துல நிற்காமல் கீழே கீழே இறங்கி வரும். இப்படி அந்த லைன் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நாம் பொறுமையாக ஒரு வாட்டியும் பண்ணணும். இந்த ஒவ்வொரு வாட்டியுமே நாம் ஊசியோட முன்பக்கத்தில் இருக்கிற நூலை வச்சு தான் பண்ணணும். பொறுமையாக பாருங்கள். அந்த ஃபுல் நூலுக்குள்ளேயே நான் ஊசியை விட்டு மேல் பக்கம் இருக்கிற அந்த நூலை நான் கீழ்ப்பக்கமாக பார்த்து முச்சு ஒவ்வொரு விழும்போது கீழே தான் நான் இழுத்துட்டு வரேன். இப்படி பொறுமையாக ஒவ்வொன்றும் பண்ணுங்க. இப்படி அந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதும் எனக்கு இப்போ இந்த பக்கம் அந்த ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ ஊசியை நான் மேலே இருந்து கீழ்ப்பக்கத்துக்கு குத்தி எடுத்துக்கிறேன். குத்தி எடுத்து அதே மாதிரி ஒரே ஒரு கிளாத் அளவுக்கு நாம் ஊசி எடுத்து ஊசிக்கு மேலே இருக்கிற அந்த நூலை 2-3 சுற்றி இழுத்தா அது முச்சு விழுந்துடும். இப்போ இதை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.